آلاء ربكما تكذبان فبأي السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب زدني علما. ஏக இறைவனின் வற்றா பெருங்கருணையும் சாந்தியும் சமாதானமும் இந்த உலகத்திற்கு ஒரு அருட்கொடையாம் நம் உயிரினும் மேலான எம்பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் சொல் செயல் அங்கீகாரம் தம்மால் இயன்றவரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் மற்றும் நம் மீது கடமையாக்கப்பட்ட இந்த ஜும்மா தொழுகை நபிவழியில் அமைத்துக் கொள்வதற்காக இங்கு ஒன்று குழுமிருக்கும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்றலோட்டுமாக என்று பிரார்த்தித்த வண்ணம் எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் மனிதனை படைத்துவிட்டு அவன் மனம் போன போக்கில் அவன் வாழ்ந்துவிட்டு மரணித்துவிட்டு போகலாம் என்று விட்டுவிடாமல் அவனுக்கென்ற ஒரு வாழ்க்கை நெறியையும் அந்த வாழ்க்கை நெறியை ஒரு தூதுவரின் மூலமாகவும் எந்த வாழ்க்கை நெறியை அல்லாஹ் இறக்கி தந்தானோ அந்த வாழ்க்கை நெறியின் வழிகாட்டியாக செய்து காட்டுபவர்களாக ஒரு தூதரையும் அல்லாஹ் இறக்கி அதன்படி வாழ வேண்டும் என்று கட்டளையிடுகிறான். அப்படி நமக்கு அனுப்பப்பட்ட ஒரு வழிகாட்டியாக தூதராக ஒரு முன்மாதிரியாக இறுதி தூதராக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நமக்கு தந்து அருளினான் அல்லாஹ். அல்லாஹுடைய தூதரை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லும் பொழுது ஒமா அர்சல்நாகா இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன் என்று அல்லாஹ் தன்னுடைய தூதரை பற்றி தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். ஒமா அர்சல்நாகா இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன் என்று சொன்னால் முஹம்மதே உம்மை இந்த அகிலத்தாருக்கு உலகத்திற்கு உன்னை அருளாக உன்னை அனுப்பியிருக்கிறோம் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். எப்படிப்பட்ட அருள் என்று சொன்னால் எப்படிப்பட்ட அருட்கொடை என்று சொன்னால் அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி முஸ்லிம்கள் புகழ்கிறார்களோ இல்லையோ, முஸ்லிம்களை அவரை பின்பற்றி வாழ்கிறார்களோ இல்லையோ, முஸ்லிம்கள் அவருடைய கட்டளையை ஏற்று நடக்கிறார்களோ இல்லையோ, மற்ற பல்வேறு அறிஞர்கள் அறிவியலாளர்கள் பகுத்தறிவாளர்கள் தங்களை பிரபலம் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் அத்தனை நபர்களாலும் அல்லாஹுடைய தூதர் புகழக்கூடிய நபராக போற்றக்கூடிய நபராக ஒரு அருட்கொடையாக திகழ்ந்திருக்கிறார்கள். அல்லாஹுடைய தூதரை பற்றி மைக்கேல் ஹார்ட் என்ற ஒரு கிறித்துவ பேராசிரியர் எழுதுகிறார். தன்னுடைய புத்தகத்திலே உலகத்தில் வாழ்ந்த தலை சிறந்த 100 மனிதர்களை பற்றி பட்டியலிடுகிறார். அப்படி பட்டியலிட்ட நபர்
அல்லாஹுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதல் இடத்தை தருகிறார். 100ல் ஒருவராக அல்லாஹுடைய தூதருக்கு முதல் தகுதியை தருகிறார். தரக்கூடிய அந்த கிறிஸ்துவர் மைக்கேல் ஹார்ட் என்ற பேராசிரியர் சொல்லும் பொழுது சொல்கிறார், அல்லாஹுடைய தூதருடைய 23 ஆண்டு கால வாழ்க்கையை பார்த்துவிட்டு சொல்கிறார், அவர் ஒரு மிகச் சிறந்த ஆன்மீக தலைவர், அவர் மிகச்சிறந்த ஆட்சியாளர், அவர் ஒரு மிகச்சிறந்த கணவர். இப்படி ஒவ்வொரு துறையை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அதிலே அவர் சிறந்து விளங்கியவர் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார், இந்த உலகத்திலே பல்வேறு ஆட்சியாளர்கள் வாழ்ந்தார்கள், பல்வேறு மன்னர்கள் வாழ்ந்தார்கள், பல்வேறு ஆன்மீக தலைவர்கள் வாழ்ந்தார்கள். வாழ்ந்த அவர்களுக்கென்று ஒரு சிலையை விட்டு சென்றிருக்கிறார்கள். வாழ்ந்தவர்கள் அவர்களுக்கென்று சில அரண்மனைகளை விட்டு சென்றிருக்கிறார்கள். வாழ்ந்தவர்கள் அவர்களுக்கென்று உருவ படங்களை விட்டு சென்றிருக்கிறார்கள். ஆனால் இந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்தார். எப்படிப்பட்ட வாழ்க்கை தெரியுமா? தனக்கென்று ஒரு அரண்மனையை கட்டிக்கொள்ளவில்லை, தனக்கென்று ஒரு சிலையை வடிவமைத்துக் கொள்ளவில்லை, தனக்கென்று ஒரு கோட்டை கொத்தளங்களை அமைத்துக் கொள்ளவில்லை, தன்னை வணங்குங்கள் என்றோ தன்னை வழிபடுங்கள் என்றோ தன் காலிலே விழுங்கள் என்றோ தனக்கென்று எந்த ஒரு சுகபோகங்களையும் அமைத்துக் கொள்ளவில்லை. மாறாக பல கோடிக்கணக்கான மக்களின் உள்ளங்களில் கோட்டை கட்டிவிட்டு சென்று விட்டார் என்று, அதனால் அவருக்கு முதல் இடத்தை முதல் தகுதியை அவருக்கு தருகிறேன் என்று தன்னுடைய நூலிலே எழுதுகிறார். ஜார்ஜ் பர்னார்ட் ஷா என்ற ஒரு அறிஞர் சொல்கிறார், அல்லாஹுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி சொல்கிறார். அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? நாம் வாழக்கூடிய இந்த 20ஆம் நூற்றாண்டில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது, பல்வேறு தொந்தரவுகள் இருக்கிறது, பல்வேறு இன்னல்கள் மக்களை சந்திக்கிறார்கள். அந்த 20ஆம் நூற்றாண்டில் முஹம்மதே நீங்கள் இல்லையே, முஹம்மது நபி அவர்கள் இந்த 20ஆம் நூற்றாண்டில் இருந்திருந்தால் அவர் காணுகின்ற இந்த நூற்றாண்டு காணுகின்ற அத்தனை பிரச்சனைகளையும் தீர்த்து கட்டியிருப்பார் என்று அந்த மாற்று மதத்தவர் சொல்கிறார். இப்படி ஏராளமான அறிவியலாளர்கள், கல்வியாளர்கள், மாற்று மதத்தவர்கள் அல்லாஹுடைய தூதர் அவர்களை புகழ்ந்து போற்றி எழுதுகின்ற எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது. அதை பேசினால் இந்த ஜும்மா மேடை பத்தாது. இது ஏன் சொல்றோம்னு சொன்னா, யார் விளங்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹுடைய தூதரை அல்லாஹ் இந்த உலகத்திற்கு இறக்கி அருளப்பட்டானோ, ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்காக அற்குடையாக அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல்லாஹ் இறக்கி அருளினானோ, குறிப்பாக லகது கானலக்கும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துல் ஹஸனா, மூமின்களுக்கு அல்லாஹ்வினுடைய தூதரிடத்திலே அழகிய முன்மாதிரி இருக்கு என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறானோ, அப்படி அல்லாஹ்வினுடைய தூதரிடத்திலே முன்மாதிரி படிக்க வேண்டிய நாம், அல்லாஹ்வுடைய தூதரை வாழ்க்கையிலே ஏற்று நடக்க வேண்டிய நாம், அல்லாஹ்வுடைய தூதருடைய போதனைகளை வழிகாட்டுதல்களை ஏற்று நடக்க வேண்டிய நாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய அழகிய வழிகாட்டுதல்களை மறந்து வாழ்கிறோம். எத்தனையோ அறிஞர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதல்களை போற்றி புகழ்கிறார்கள். நம்முடைய நிலையை சிந்திச்சீங்களா? நம்முடைய நிலை என்னவாக இருக்கிறது என்பதை அறிந்தீர்களா? எந்த சமூகம் தங்களுடைய வாழ்க்கை வழிகாட்டியாக தூதராக எந்த அளவிற்கு என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், அந்நபியு அவ்வல பில் மூமினின மின் அன்ஃபுசிகும், மூமின்களுக்கு இந்த அல்லாஹ்வினுடைய தூதர் என்பவர் எப்படி தெரியுமா? அவ்வல மின் மூமினின அன்ஃபுசிகும், தங்களுடைய உயிரினும் மேலானவர். நாம் உயிரினும் மேலாக போற்றப்படுகிறோம், மதிக்கிறோம் என்று சொல்லக்கூடிய நாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய எத்தனை போதனைகளை கற்று வைத்திருக்கிறோம், எத்தனை போதைகளை அதை அறிந்து தன்னுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துகிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நம்முடைய பிறப்பு முதல் இறப்பு வரை ஆக எல்லா சட்ட திட்டங்களையும் சொல்லி கொடுத்து தானே போயிருக்கிறாங்க. எல்லா விஷயங்களையும் நமக்கு கற்றுத்தந்து தானே போயிருக்கிறாங்க.
அதன் அடிப்படையில் ஒரு முஸ்லிம் வாழ்ந்தான் என்று சொன்னால், ஒரு மனிதன் வாழ்ந்தான் என்று சொன்னால், அவன் சிறந்த முஸ்லிமாக மட்டும் இல்லாமல் ஒரு சிறந்த மனிதனாக இந்த உலகத்திலே திலகல முடியும், ஜொலிக்க முடியும் என்று தானே சொன்னாங்க. உயிருக்கும் மேலானவர் என்று சொல்கிறோம். ஆனால் அவருடைய அத்துணை போதனைகளையும் ஏற்று நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துகிறோமா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், லா யுக்மினு அஹதுக்கும் ஹத்தா அகூன ஹப்ப இலைஹி மன் வாலிதி வ வலிதி வன் நாசி அஜ்மயீன். மூமின்களுக்கு, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு, அல்லாஹ்வுடைய தூதரை நம்பிக்கை கொண்டவருக்கு தன்னை பெற்றெடுத்த பெற்றோர்களை விட, தான் பெற்றெடுத்த தன்னுடைய பிள்ளைகளை விட, அல்லது ஒட்டுமொத்த அன்னாசி அஜ்மைன் இந்த உலக மக்களை விட யார் அல்லாஹ்வினுடைய தூதரை அதிகம் நேசிக்கிறாரோ அவரை தவிர வேறு யாரும் மூமினாக முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்றுத்தராரு. உயிரை விட அதிகமாக நேசிக்கணும் என்று சொன்னால், தன்னை பெற்றோரை விட, தன்னுடைய பிள்ளைகளை விட, தான் இந்த உலக மக்களை விட அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்தவர் தான் மூமினாக முடியும் என்று சொன்னால், நாம் அந்த அளவிற்கு அல்லாஹ்வினுடைய தூதரை, அழகிய வழிகாட்டியை நேசிக்கிறோமா? சிந்திச்சு பாருங்க. ஒவ்வொருத்தரும் தங்களுடைய மனதளவிலே சுய பரிசோதனை செய்து பாருங்க. நாம் அல்லாஹ்வுடைய தூதரை வாயளவிலே சொல்கிறோமே, உயிருக்கு மேலாக நேசிக்கிறோம் என்று சொல்கிறோமே, என் உயிரை விட அதிகம் உயர்ந்தவர் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்கிறோமே, தன்னை பெற்றோரை விட, பிள்ளைகளை விட, உலக மக்களை விட, அனைத்தையும் விட அல்லாஹ்வுடைய தூதர் மேலானவர் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறி இருக்கும்? இன்று நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? யாருக்கும் தராத அருக்குடையாக அல்லாஹ் நமக்கு அல்லாஹ்வுடைய தூதரை கொடுத்திருக்கிறான். யாருக்கும் கிடைக்காத ஒரு அரும் பெரும் பொக்கிஷமாக அல்லாஹ்வினுடைய தூதருடைய வழிகாட்டியை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அது ஏற்று நடக்க வேண்டிய நாம், ஏற்று அதன்படியே நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டிய நாம், இன்று அதை மறந்து அதை பொருட்படுத்தாமல் இருக்கிறோமே. நாம் எப்படி அல்லாஹ்வினுடைய தூதரை உயிரினும் மேலாக நேசித்தவராக ஆக முடியும்? எது உயிரினும் மேலான நேசம்? எது அதிக நேசம்? சிந்திச்சு பாருங்க. ஒருவரை நேசிக்கிறோம் என்று சொன்னால், ஒருவரை உயிரினும் மேலாக நேசிக்கிறோம் என்று சொன்னால், அவர் எதை சொன்னாரோ அதை தன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடிப்பது உயிரினும் மேலான நேசம். அதை நம்முடைய வாழ்க்கையாக மாற்றிக்கொள்வது உயிரினும் மேலான நேசம். அவர் எதை விட்டெல்லாம் விலகி இருக்க சொன்னாரோ அது உயிரினும் மேலாக நேசம். அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு அதிகம் வலியுறுத்தி அல்லாஹ்வுடைய தூதருடைய அதிக நெருக்கமாக இருந்த ஒரு வணக்கத்தையே நாம் ஒழுங்காக செய்வதில்லையே. என்ன வணக்கம்? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், நசையிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ், தொழுகை என்பது என்னுடைய கண்ணிற்கு குளிர்ச்சியாக இருக்கிறது. தொழுகை என்பது நமக்கு பாரமாக இருக்குது. இன்னைக்கு தொழுகிறது, இபாதத் செய்கிறது, வணக்கங்களை நிறைவேற்றுறது, நம் மீது கடமையாக்கப்பட்ட தொழுகையை 5 வேளை சரியான முறையில் நிறைவேற்றுவது நமக்கு பாரமாக இருக்கிறது, கஷ்டமாக இருக்குது, பெரிய போராட்டமாக இருக்குது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், தொழுகை என்பது எனக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கிறது. நம்ம அல்லாஹ்வுடைய தூதரை உயிரினும் மேலாக நேசிக்கிறோம் என்று சொன்னால், அந்த தொழுகை விஷயத்தில் நாம் எப்படி இருக்கிறோம்? ஏன் தொழுகை வலியுறுத்தி இங்கு மேற்கோள் காட்டுகிறேன் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதருடைய மேற்கோள்கள் அதிகமாக தொழுகை சம்பந்தமாக இருந்தது. அல்லாஹ்வும் குர்ஆனிலே ஏகப்பட்ட வாழ்க்கை நெறிகளை நமக்கு கற்றுத்தருகிறான், வாழ்க்கை சட்டங்களை சொல்லித் தருகிறான். 6600க்கு அதிகமான வசனங்கள் இடம்பெற்றிருக்கிற திருமுறையிலே 100க்கும் அதிகமாக சொல்லப்பட்ட ஒரு செயல்பாடு என்னவென்று சொன்னால், வாஹிமுஸ்ஸலா, தொழுகை நிலைநாட்டுங்கள். அந்த தொழுகை விஷயத்தில் நம்முடைய நிலை எப்படி இருக்குது? அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய வாழ்நாளிலே எப்பொழுது கடமையாக்கப்பட்டதோ தொழுகை, அன்றிலிருந்து தன்னுடைய மரண வேளை வரையிலும் அதிக முக்கியத்துவம் கொடுத்தது தொழுகைக்காகத்தான்.
எப்படி லா இலாஹா இல்லல்லாஹ் என்பதை கொள்கை உயிர் மூச்சாக கொண்டிருந்தாரோ அதே போன்றுதான் தொழுகையும் உயிர் மூச்சாக கொண்டிருந்தார்கள். அப்ப நம்ம அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய தொழுகை எப்படி இருக்க வேண்டும்? சிந்திச்சு பாருங்க. நேசிப்பது என்றால் வாயளவில் நேசிப்பதா? அல்லாஹ்வுடைய தூதரை உயிருக்கும் அதிகமாக நேசிக்கிறேன் என்று சொன்னால் வாயளவில் நேசமா? உண்மையான நேசம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் அது வந்திருக்க வேண்டும். உண்மையான நேசம் என்று சொன்னால் நம் தொழுகையாளியாக மாறி இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய இறுதி கட்ட தருவாயில இருக்கிறார்கள். மரணிப்பதற்கு 2-3 நாட்கள் நெருக்கமாக இருக்கிறது. எதையெல்லாம் முக்கியமான விஷயங்களோ அதையெல்லாம் மக்கள் மத்தியிலே சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்கிறார்கள், லஅனல்லாஹு யூத வ நஸாரா, யூதர்களையும் நசாராக்களையும் அல்லாஹ் சபிப்பானாக. அவர்கள் அவருடைய தூதர்களுடைய அடக்கஸ்தலங்களை வணக்கஸ்தலங்களாக மாற்றிவிட்டார்கள் என்று ஓரிரை கொள்கையை போதிக்கிறார்கள். எப்போ? மரண தருவாயில். அடுத்து போதிக்கிறார்கள், அஸ்ஸலா அஸ்ஸலா, தொழுகை நிலைநாட்டுங்கள், தொழுகை. அல்லாஹ்வுடைய தூதருடைய மரண வேளையில் அதிகமாக பயன்படுத்திய வார்த்தை அஸ்ஸலா. அந்த தொழுகை விஷயத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம் இன்னைக்கு? ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மரண வேளையிலே காய்ச்சலால் உடம்பெல்லாம் வெகும் சூடாக இருந்தது. உழுவுக்காக தண்ணி கேட்கிறார். இன்னைக்கு நம்ம தலைவலினா தொழுகை விட்டுறோம், வேலை இருந்துச்சுன்னா தொழுகை விட்டுறோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய நிலையை யோசித்து பாருங்கள். அந்த நேரத்தில் அவர் மரண தருவாயிலே இருக்கிறார்கள். அந்த நேரத்திலே உழுவுக்காக தண்ணீர் கொண்டு வர சொல்கிறார்கள். உழுவிற்காக தண்ணீர் எடுத்து உழு செய்ய போகிறார்கள். தண்ணீரை கொண்டு உடல் சூட்டை தணிப்பதற்காக தன் மீது அப்படியே ஊற்றுகிறார்கள். உழு செய்வதற்கு முன்னால் மயக்கமடைந்து விழுகிறார்கள். மீண்டும் எழுகிறார்கள். மீண்டும் உழுவிற்காக தண்ணீரை கேட்கிறார்கள். தண்ணீர் கொண்டு வரப்படுகிறது. உழு செய்வதற்கு முன்னால் மீண்டும் மயங்கி விழுகிறார்கள். இதே போன்று தொடர்ச்சியாக 4-5 தடவை தொடர்ச்சியாக நடைபெற்றது என்று சொன்னால், அப்படி ஹதீஸிலே பதிவு செய்கிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய மரண தருவாயிலும் கூட தொழுகைக்கு கொடுத்த முக்கியத்துவம் என்ன? நாம் இன்றைக்கு தொழுகைக்கு தரக்கூடிய முக்கியத்துவம் என்ன? சிந்திச்சு பாருங்க. கடைசியிலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தலைமை தாங்கி இமாமத் செய்ய சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க. சொல்லிட்டு தொழாம இருந்துடல அல்லாஹ்வுடைய தூதர். ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், 2 சஹாபி நபி தோழர்களை அழைக்கிறார்கள். 2 நபி தோழர்களுடைய தோள்கள் மீது கைகளை போட்டுக் கொள்கிறார்கள். பள்ளிவாசல் வரை கொண்டு செல்கிறார்கள். கை மேல தோல் மேல கையை போட்டு கூட அல்லாஹ்வுடைய தூதர் நடந்து செல்லவில்லை. 2 சஹாபாக்களும் அல்லாஹ்வுடைய தூதரை இழுத்து செல்கிறார்கள். ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய 2 கட்டைகளுடைய கோடுகள் அப்படியே தரையிலே இழுத்து கொண்டு சென்றது. தலைவலிச்சுனா தொழுகை விடக்கூடிய நாம் எங்கே? தன்னுடைய மரண தருவாயிலும் நிற்க முடியாத நிலையிலும் நடக்க முடியாத நிலையிலும் கால்கள் இழுப்பட்டவாறு தன்னுடைய தொழுகை நிறைவேற்றுவதற்காக பள்ளிவாசலுக்கு சென்ற அல்லாஹ்வுடைய தூதர் எங்கே? நம்முடைய பணிகளை செயல்பாடுகளை அல்லாஹ்வுடைய தூதரோடு ஒப்பிடுவதற்காக சொல்லவில்லை. அல்லாஹ்வுடைய தூதரை நாம் நேசிப்பதாக இருந்தால், உயிரினும் மேலாக நேசிப்பதாக இருந்தால், நம்முடைய எந்த ஒரு இந்த உலக விஷயமும் உலக ஆசையும் தொழுகைக்கு தடையாக இருக்கக்கூடாது. நம்முடைய தொழுகைக்கு எதெல்லாம் தடையாக வந்து நிற்குது சிந்திச்சு பாருங்க. நம்முடைய வியாபாரம், நம்முடைய பொருளாதாரம், நம்முடைய வேலைகள், அலுவல்கள், நம்முடைய உற்றார் உறவினர்கள், நம்முடைய குழந்தைகள், இப்படி தொழுகையை அலட்சியமாக விடுவதற்காக எண்ணற்ற சாக்கு போக்குகளை காரணங்களை சொல்லக்கூடிய நாம் அல்லாஹ்வுடைய தூதரை உயிரினும் மேலாக எப்படி நேசித்தவராக ஆக முடியும்? சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தொழுகைக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை யோசித்து பாருங்கள். அல்லாஹ் 100க்கும் நெருக்கமாக வசனங்களிலே ஆகிமுஸ்ஸலா தொழுகை நிலைநாட்டுகிறான் என்று சொன்னால் அந்த தொழுகைக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை யோசித்து பாருங்கள்.
அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணம் நெருங்கிவிட்டது. மகரிபுடைய நேரமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய வீட்டில் இருக்கிறார்கள். பள்ளிவாசலிலே மக்கள் எல்லாம் வரிசை கட்டி அல்லாஹ்வுடைய தூதர் வந்து தொழ வைப்பார்களா என்று எதிர்பார்த்த வண்ணம் நின்று கொண்டிருக்கிறார்கள். அபூபக்கர் இமாம செய்வதற்காக நின்று கொண்டிருக்கிறார்கள். உன்னை அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய வீட்டினுடைய திரையை நகர்த்தி அந்த மஸ்ஜிதுன் நபவியிலே மக்கள் எல்லாம் நின்று கொண்டிருப்பதை பார்க்கிறார்கள். அபூபக்கர் தலைமை தாங்குவதை பார்க்கிறார்கள். உடனே சஹாபாக்கள் நினைக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் உடல் சரியாயிடுச்சு போல இருக்கு, வந்து அவர்தான் இமாமத் செய்வார் போல இருக்குன்னு புன்முறுவலோடு அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அபூபக்கரை பார்த்து சைகை காட்டிவிட்டு நீங்கள் தொழுகை நடத்துங்கள் என்று சைகை காட்டிவிட்டு தன்னுடைய சிரித்த முகத்தோடு தொழுகைகளுக்காக மக்கள் எல்லாம் அணிவகுத்து நிற்பதை சிரித்த முகத்தோடு பார்த்துவிட்டு அதை ரசித்துவிட்டு நமக்கு பின்னால் இமாம செய்வதற்காக தலைமை தாங்குவதற்காக அபூபக்கர் இருக்கிறார் என்ற எண்ணத்தோடு தன்னுடைய திரையை மூடுகிறார்கள். அதற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஜனாசாவைத்தான் அனைவரும் சந்திக்கிறார்கள். நாம் என்ன சிந்திக்கணும்? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கடைசியாக ரசித்த விஷயம், சிரித்த விஷயம், ரசூலுல்லாஹ் எதனால் சந்தோஷப்பட்டார்கள், மகிழ்ச்சி அடைந்தார்கள்? மக்கள் சஃபிலே தொழுகைக்காக நிற்பதை பார்த்து ரசித்தார்கள். இன்றைய நம்முடைய சஃபுடைய நிலை என்னவாக இருக்குது? தொழுகைக்காக, ஐவேளை கடமையுடைய தொழுகைக்காக நம்முடைய சஃபுகள் அனைத்தும் நிறைவாக இருக்கிறதா, குறைவாக இருக்கிறதா? சிந்திச்சு பார்க்க வேண்டாமா? தொழுகைக்காக எவ்வளவு முக்கியத்துவங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் தந்திருக்கிறாங்க. வேணுமென்றே தொழுகையை விட்டவர் காஃபிராகிவிட்டார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் நம்முடைய நிலை என்னவாக இருக்குது? ஒரு இறை நம்பிக்கையாளருக்கும் இறை மறுப்பாளருக்கும் உள்ள வேறுபாடு தொழுகைதான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால் தொழாத நிலையிலே நம்முடைய நிலை என்னவாக இருக்குது? சிந்திச்சு பாருங்க. இந்த தொழுகையினால் ஏராளமான நன்மைகளை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்றுத்தரலையா? நம்ம படிக்கலையா? நம்ம கேட்கலையா? தொழாதவருக்காக நாளை மறுமையிலே சஹர் என்ற நரகம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த சஹரிலே நான் விழுந்துவிடக் கூடாது என்ற ஆசை நமக்கு வேண்டாமா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஆசைப்படுங்கள். எதற்கு? சொர்க்கத்திற்கு ஆசைப்படுங்கள். அதிலும் சொர்க்கத்திலேயே உயர்வான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிற்கு ஆசைப்படுங்கள். அதை அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று கற்றுத்தந்தார்களே. தொழாமல் இருந்தால் அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் நமக்கு கிடைத்து விடுமா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே ஒருவர் நிறுத்தப்படுவார். கேள்வி கணக்குக்காக அனைவரும் நின்றிருப்பாங்க. அந்த நாள் சூரியன் மிக அருகாமையிலே கொண்டு வந்து நிறுத்தப்படும். அந்த மறுமை விசாரணை நாளிலே தரை செம்பாலான தரையில் ஆக்கப்பட்டிருக்கும். அந்த நாளிலே மனிதர்கள் எல்லாம் அந்த வெப்பத்தினால் வியர்வையிலே மூழ்கி கொண்டிருப்பார்கள், தாகத்தினால் தடுமாறி கொண்டிருப்பார்கள். அந்த நாளிலே அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் ஒரு அந்தஸ்தை தருவான். என்ன அந்தஸ்து? கௌசர் என்ற தடாகத்தை தந்து உன்னுடைய உம்மத்துக்கு கொடுத்துக்கோ. அந்த மறுமை விசாரணை நாளிலே அந்த கோடை அந்த வெயிலினுடைய உஷ்ணம் தாங்க முடியாமல் தாகத்திற்காக அலையப்படும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதருக்கு அந்த அந்தஸ்தை தருவான். அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் விவரிக்கிறார்கள், அந்த தடாகம் தருவதற்கான கோலைகள் இருக்குல்லையா, நட்சத்திரங்களை போன்று அமைக்கப்பட்டிருக்கும். அந்த தடாகத்தை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், அஹ்லாமின்ல அப்ஸ அபியப் மின்ல அபுல அதியப் மினல் மிஸ்க். அஹ்லா மினல் அபுல் தேனை விட, அபியப் மினல் அபல் பாலை விட தூய்மையான, அதியப் மினல் மிஸ்க் கஸ்தூரியை விட மணக்கின்ற, தேனை விட சுவையான, பாலை விட வெண்மையான, கஸ்தூரியை விட மணக்கின்ற அந்த தடாகத்தை உம்மத்திற்கு தருவோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க விறக்கிறாங்க. அந்த தடாகத்திலிருந்து ஒருவர் தண்ணீர் அருந்தி விட்டால்
அவருக்கு அதற்கு பின்னால் தாகமே ஏற்படாது. உன்னை சஹாபாக்கள் கேட்குறாங்க, யார ரசூலுல்லாஹ், அங்கே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் நம்முடைய சமுதாயம் வரைக்கும் எல்லா நபிமாருடைய சமுதாயம் இருக்கும், நீங்கள் எப்படி உங்களுடைய சமுதாயத்தை நீங்கள் கண்டுபிடிப்பீங்க? உங்களுடைய சமுதாயத்திற்கு கொடுக்குமாறு அல்லாஹ் கொடுத்துருக்கிறான், உங்களுடைய சமுதாயத்தை நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீர்கள் என்று கேட்கும் பொழுது அல்லாஹுடைய தூதர் எப்படி பதிலளிக்கிறார் பாருங்க. இன்ன உம்மதி யுத்ஹப்ன யௌமல் கியாமதி குர்ர முஹஜ்ஜிலீன். அந்த மறுமை நாளிலே என்னுடைய உம்மத்துகள் எப்படி தெரியுமா இருப்பாங்க? குர்ர முஹஜ்ஜிலீன்கள். யார் தொழுகைக்காக தங்களுடைய உழுவை நிறைவேற்றுகிறார்களோ, உழுவை செய்கிறார்களோ, அந்த உழுவின் மூலமாக தன்னுடைய முகங்களும் கைகளும் கால்களும் பிரகாசமாக ஒளிரும். அதை வைத்து நான் என்னுடைய உம்மத்தை கண்டுபிடித்து விடுவேன், அவர்களுக்கு கவசர் தடாகத்தை தருவேன். நாம தான் தொழுகிறதே இல்லையே, தொழுகையில் அலட்சியமாக இருக்கிறோமே. நாம் எப்போ ஒழு செய்வோம்? அந்த உழுவினால் அந்த ஒளிரும் என்று சொன்னால் அப்பொழுது நாம் எப்படி கௌசர் தடாகத்தை அழுகுவோம்? சிந்திச்சு பார்க்க வேண்டாமா? இப்படி தொழுகைக்காக ஏராளமான முக்கியத்துவங்களை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நமக்கு அருட்கொடையாக வழங்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த அருட்கொடையை, அந்த அருளை நாம் அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அனைத்தையும் விட, உயிரையும் விட அதிகமாக நேசிக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய அனைத்து செயல்பாடுகளும், நம்முடைய வியாபாரமாகட்டும், நம்முடைய குடும்ப விஷயமாகட்டும், ஏகப்பட்ட அத்தனை துறைகளாக இருந்தாலும் சரி, அது அல்லாஹுடைய தூதர் காட்டி தந்த வழியிலே அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய தூதர் எதை விட்டெல்லாம் விலகி இருக்க சொன்னாரோ அதை விட்டெல்லாம் விலகி இருந்தால் என்று சொன்னால்தான் அந்த அருட்கொடையை நாம் உயிரிலும் மேலாக நேசித்தவராக ஆக முடியும் என்று கூறி எனது முதல் உரை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.